வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் உங்கள் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முஹம்மது பின் முபாரக் அல் கலீஃபா அகாடமி MEMA சர்வதேச ராஜாந்திரிகள் திட்டமான தியாஃபாவின் 5வது பதிப்பின் தொடக்க விழாவை நடத்தியது. முஹம்மது பின் முபாரக் அல் கலீஃபா அகாடமியின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் ஷேகா முனீரா பின் கலீஃபா அல் கலீஃபா பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பின்னணிகளைச் சேர்ந்த இளம் ராஜாந்திரிகளுக்கு இடையே ராஜாந்திர புரிதலை விரிவுபடுத்துவதிலும் ஆக்கப்பூர்வமான தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதிலும் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். உஸ்பெகிஸ்தானில் உள்ள நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒன்றியத்தின் IPUவின் 150வது சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற செயலாளர்கள் சங்க கூட்டத்தில் பிரதிநிதிகள் குழுவின் பொதுச் செயலாளர் முஹம்மது இப்ராஹிம் அல் சிசி அல் புவைனன் மற்றும் ஷூரா கவுன்சிலின் பொதுச் செயலாளர் கரீமா முஹம்மது அல் அப்பாசி மற்றும் ஆகியோர் பங்கு பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற பணிகளில் முன்னேற்றங்கள் மற்றும் புதுமைகள் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. ஆரோக்கியமான தொடக்கங்கள் நம்பிக்கைக்குரிய எதிர்காலங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் 2025 உலக சுகாதார தினத்தை குறிக்கும் விழாவை சுகாதார அமைச்சகம் நடத்தியது. இந்த விழா உச்ச சுகாதார கவுன்சிலின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் டாக்டர் ஷேக் முஹம்மது பின் அப்துல்லா அல் கலீஃபா மற்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீலா பின் அல் சையத் ஜவாத் ஹசன் ஆகியோருடன் மூத்த சுகாதார அதிகாரிகளும் பங்கு பெற்று இந்த விழா நடைபெற்றுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். 150வது IPU சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் IPU நிர்வாக குழுவின் 215வது அமர்வில் பஹ்ரைன் ராஜ்யத்தின் நாடாளுமன்ற குழு பங்கேற்றது. இந்த கூட்டத்தில் IPUவின் தலைவர் துலியா அக்சன் சமர்ப்பித்த 214வது நிர்வாக குழுவின் அறிக்கை முந்தைய பதவி காலத்தில் ஆளும் குழு மற்றும் நிர்வாக குழு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் அவரது 6 மாத தலைமையின் போது தொடங்கப்பட்ட முயற்சிகளை எடுத்துக்காட்டுகிறது. பிரதிநிதிகள் குழுவின் முதல் துணைத் தலைவரும் இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் அமைதி மற்றும் சர்வதேச பாதுகாப்பு குழுவின் உறுப்பினருமான அப்துல் நபி சல்மான் தாஷ்கண்டில் நடைபெற்ற 150வது IPU சட்டமன்றத்தின் போது குழுவின் கூட்டத்தில் பங்கேற்றார். பாலஸ்தீனத்தில் இரு மாநில தீர்வை முன்னெடுப்பதில் நாடாளுமன்றங்களின் பங்கு குறித்து இந்த கூட்டம் விவாதித்தது. மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் தலைமையின் கீழ் பஹ்ரைன் ராஜ்யத்தின் சமச்சீர் ராஜாந்திர மாதிரியை அவர் எடுத்துரைத்தார். மேலும் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான மாட்சிமை தாங்கிய இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் ஆதரவும் அவருக்கு இருந்தது. 33வது அரபு உச்சி மாநாட்டின் தலைவராக பாலஸ்தீன் நோக்கத்திற்கான பஹ்ரைனின் தொடர்ச்சியான ஆதரவு, சர்வதேச அமைதி மாநாட்டிற்கான அழைப்பு மற்றும் பாலஸ்தீனத்திற்கான முழு ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர் பதவிக்கான ஆதரவு உட்பட அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.